இந்த ஃப்ளவர் டிசைனை எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் ஆல். ஃபஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக் மேலே நான் நெட் கிளாத் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நான் ஃப்ளவர் டிசைன் எப்படி ட்ரா பண்ணியிருக்கேனோ அந்த ஷேப்லேயே நான் வந்து செயின் ஸ்டிச் வந்து ஜரி த்ரெட்டில் நான் ஒர்க் பண்ண போகிறேன். ஃபுல்லாமே நம்ம ஃப்ளவர் ஃபுல்லாமே அந்த ஸ்மால் ஸ்டிச்சஸ் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மோட்டிவ் டிசைனாக ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து ரொம்ப ஸ்மாலாக ஸ்டிச் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்மால் செயினில் நம்ம ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணோன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் இதில் வந்து நெட் ஃபேப்ரிக் வந்து நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் மேலே அட்டாச் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஒரு நம்ம ப்ளவுஸ்லலாம் ஒர்க் பண்ணும்போது நெட் ஃபேப்ரிக்கை பேக் சைடு கூட அட்டாச் பண்ணிட்டு கூட நம்ம ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நெட் ஃபேப்ரிக்கை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆரி ஒர்க் ஸ்டிச் பண்ணலாம். நம்ம ஸ்டிச் பண்ணுறது வந்து நெட் ஃபேப்ரிக்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் சேர்த்து ஒன்றா வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் மேக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்மால் செயின் ஸ்டிச் கொடுக்கும்போது நம்மளோட ஃப்ளவர் டிசைன் வந்து ப்ராப்பராக நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். ஃப்ளவர் டிசைன் ஃபுல்லாமே நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் கண்டினியூஸாக பாருங்கள். நம்ம வந்து அவுட்டர் லைனை ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் ஃபேப்ரிக்கை விட்டுட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்கை வந்து சென்டரில் ஃபோல்டு பண்ணி கொண்டு வந்து ஒரு 8 வைஸ் கொடுத்து அதை வந்து நான் ஜரி த்ரெட்டில் நாட் போட்டிருக்கேன். இந்த நாட் போடுறதுக்கு நான் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் வந்து ஃபேப்ரிக் கலர்லேயே நம்ம த்ரெட் யூஸ் பண்ணி கூட நாட் பண்ணிக்கலாம். நம்ம நாட் போடும்போது நல்லா ஸ்ட்ராங்காக நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அது வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கும். நம்ம அடுத்து ஸ்டிச் பண்ணும்போதும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கு மேலேயும் நான் வந்து நார்மல் நீடில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணுவேன். அதை எப்படின்னு நான் காட்டுறேன். நம்ம வந்து இதுக்கப்புறம் சுகர் பீட் கொடுத்து அவுட்டர் லைன் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்படி ஜரி த்ரெட் கொடுத்து அவுட்டர் லைன் ஃபினிஷ் பண்ணமோ அதே மாதிரி சுகர் பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். தென் வந்து அதில் கர்வ் மாதிரி வர ஷேப்லலாம் நான் வந்து சுகர் பீடு அப்புறம் பேர்ல் பீடு சுகர் பீடு அந்த மாதிரி எடுத்து நான் வந்து அவுட்டர் லைனில் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்து நம்ம பீடு கொடுக்கலாம். ஒரு நார்மல் பீட்ஸ் கூட கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். நம்மளோட விருப்பம் தான். நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதில் வந்து ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம்.
நம்ம சென்டர் போர்ஷனில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நார்மல் த்ரெட்டில் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளவர் நம்ம சென்டரில் கொடுத்துருக்கோம்ல, அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஸ்டிச் பண்ணும்போது நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணும்போது அது நல்லா எம்போஸ்டாக தெரியும். ஸோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம அந்த இதை வந்து ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டர் போர்ஷனில் வந்து நம்ம வந்து நார்மல் ஸ்விங் த்ரெட்டில் சுகர் பீட்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும். இது வந்து சென்டர் போர்ஷனில் நம்மளுக்கு ஃபேப்ரிக் வந்து நிறைய இருக்கிறனால ஆரி நீடில் ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்விங் த்ரெட்டில் நார்மல் நீடில் ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம சென்டர் ஃபேப்ரிக்கு பக்கத்துலேயே நீடில் பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு அதில் பீட்ஸை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபேப்ரிக்கோட சென்டரில் ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கர்வ் ஷேப்பில் இருக்கும். இதை வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ஒரு நல்ல பவுன்ஸியாக நல்லா கிடைக்கும். இல்லைனா அன்ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டிச்சஸ்லாம். ஸோ நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ணி பீட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த ஒர்க்லாம் ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். நம்ம போடுற வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு யாரெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லோரும் என்னோடய இன்ஸ்டா ஐடிக்கு உங்களோட ஒர்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் இடையில இருக்கிற கேப்ஸ்லாம் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனல்ஸில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது ஆரி ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னா என்னோடய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போடுற டிசைன்ஸை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எனி டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அதை தனியாக ஒரு வீடியோவாக எடுத்து கூட நான் உங்களுக்கு செப்பரேட்டாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.